ஹலோ, வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நான் இந்த பேசிக் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்னைக்கு கொஞ்சம் சொல்லி தரலான்னு இருக்கேன். நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, ஈவன் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் இந்த ஓப்பனிங்க்கு கொஞ்சம் வீடியோ போட்டிங்கன்னா நல்லா இருக்குன்றாங்க. ஏன்னா இந்த கேமில் மொத்தம் ஓப்பனிங், மிடில் கேம், எண்ட் கேம். ஆக்சுவலாக எத்தனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3 இருக்குது. 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க: ஓப்பனிங், மிடில், எண்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஓப்பனிங் சம்மந்தமாக நீங்கள் வீடியோ நீங்கள் போடுங்க சார் அப்படின்னு சில கேட்குறாங்க. ஏன்னா அவங்களையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக ஓப்பனிங்க்குன்னு சில புக்ஸும் அவங்க ரீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புக்ஸ் இருக்கும், ஏபிசிடிஇம்பாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா என்சைக்ளோபீடியா. நல்லா கவனிச்சு பாருங்கள், இதுக்கு பேர் நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஏபிசிடிஇ நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இது இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பனிங் புக்ஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்சைக்ளோபீடியா ஆஃப் செஸ் ஓப்பனிங். இதோட பேர் என்ன பேர்னா என்சைக்ளோபீடியா ஆஃப் செஸ் ஓப்பனிங். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதாங்க அந்த புக்கு. ஆக்சுவலாக நான் சில பேஜ் மட்டும் காட்டுறேன். ஒரிஜினல் புக்கு பெருசாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 300 இருக்கும், 400 இருக்கும். சம்டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏ புக்கு தனியாக, பி புக்கு செப்பரேட்டாக, சி புக்கு செப்பரேட்டாக அப்படிலாம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க. இதான் அந்த புக்கோட இது. சரி சார், சில பேர் கேட்குறாங்க, அப்படி என்னங்க சார் இந்த புக்கில் இருக்குது? அடுத்த ஒரு கொஸ்டின், இந்த புக்கில் என்ன இருக்குது? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். நான் சொல்லிடுறேன். ஓப்பனிங் மொத்தம் 10 இருக்குது. மொத்தம் 10 தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்தமே 10 தான். ஒவ்வொரு ஓப்பனிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஓப்பனிங்க்கும் இது டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்லிடுறேன். இன்னொன்று, மெயினாக ஓப்பனிங்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேப்சர் தி சென்டர், அவ்வளோதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. இந்த ஒரு புக்கு இருக்கு, திங்க் லைக் ஏ கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு லாஸ்ட்டு இதில் வரும், ஒரு இதில் சொல்கிறாரு அலெக்சாண்டர் கோட்டோ. நல்லா கவனிச்சுக்கோங்க. திங்க் லைக் ஏ கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒயிட்டில் ஆடுறவங்க இந்த ஸ்கொயரை கேப்சர் பண்ணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒயிட்டில் ஆடுறவங்க இந்த ஸ்கொயர் இது D5. ஆக்சுவலாக சென்டர்னா மொத்தம் 4 இருக்குது. ஆக்சுவலாக 4 இருக்குது. இந்த இடத்த கேப்சர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஹையஸ்ட் செக்யூரிட்டி இந்த இடம். இப்போ ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒயிட்டாக இருக்கிறவங்க இப்போ இந்த 2 ஸ்கொயர் முக்கியமானது. இது ஏரியா ஆப்பனண்ட் ஏரியாவில் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏரியா ஆப்பனண்ட் ஏரியாவில் இருக்குது. இந்த 2ம் ஒயிட் ஏரியாவில் இருக்குது. இது பிளாக் ஏரியா, இது ஒயிட்டோட ஏரியா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கொயரை கேப்சர் பண்ணணும். எந்த ஸ்கொயரை? இந்த ஸ்கொயரை. அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மூவ் இருக்கு, E4. E4 வச்சிங்கன்னா யாராவது வந்தால் நீங்கள் அடிச்சு போட்டுருவோம், அவ்வளோதான். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. E4. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த இடத்த கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. D4 பிளாக். எப்படின்னா 2 விதமாக கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று E5, இந்த இடம் கேப்சர், யாராவது வந்தால் பிளாக் அடிச்சு போடுவோம். இல்லாட்டி C5. இதுக்கு பேர் சிசிலியன். ஆக்சுவலாக சிசிலியன் டிஃபென்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. சிசிலியன் டிஃபென்ஸ். சரிங்களா? ஓகே. இப்போ D4 வச்சா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒயிட்டு பிளாக்கோட
இடத்த அட்டாக் பண்ணலை, அவங்க ஓன் பிளேஸில் வைக்கிறாங்க. அவங்களும் இவங்களோட அடுத்த கட்ட ஐடியா இதாக இருக்கும் E4. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக தூக்கி இங்கே வச்சுருவாங்க. அப்போ இவங்களால வந்து ஆட முடியாது. சரியா? இது வந்து கிளாசிக்கல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டச்சு. ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து டச்சு டிஃபென்ஸ் அப்படின்றாங்க. இப்படி போட்டால் இதுக்கு பேர் இந்தியன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கு பேர் இந்தியன். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேயா? சரி ஓகே. இதை நான் வந்து 2 சைடு நான் சொல்கிறேன். இப்போ ஓப்பனிங் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்லி ஓப்பனிங். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓப்பனிங் E4 நல்லா பார்த்துக்கோங்க. ஒயிட்டு விளாடுறதுக்கு பேர் தான் ஓப்பனிங். பார்த்துக்கோங்க. E4 இது அடுத்து D4. அடுத்ததா NF3 NC3. அடுத்ததா BC4 BF1 குயின் D2. நல்லா பாருங்க, எல்லாமே சென்டர் நோக்கி 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 எல்லாமே வச்சிருக்காங்க. அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா கேசில் என்ன அர்த்தம்னா மாற்றி வைக்கிறது. அதாவது கிங் கோஸ் டு கேசில், அதான் வந்து கரெக்டான அர்த்தம். பழைய காலத்தில் அப்படிதாங்க. வார் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. வார் ஆரம்பிச்சோன்னா வார் ஆரம்பிக்கிற இடத்துல கிங்கு இருக்க மாட்டார். எங்கே போயிடுவார்? கோ டு தி கேசில். பேலஸ் கிடையாது. பேலஸ் வேற, கேசில் வேற. பேலஸ்னா அவங்க ஃபேமிலி இருக்கிற இடம். கேசில்னா என்ன அர்த்தம்னா தமிழில் பாசறைம்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்கே வந்து எல்லா பேரும் இருப்பாங்க. ஒரு இது மாதிரி போட்டுக்கிடுவாங்க. ஒரு 2 கிலோமீட்டரோ இல்லாட்டி ஒரு 5 கிலோமீட்டரோ தள்ளி இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரியார் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இப்போ வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இந்த பசுமலை அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா ராஜா போய் உட்காந்துக்குவாங்க. ராஜா ப்ளஸ் முக்கியமான செக்யூரிட்டிஸ் எல்லாம் உட்காந்துக்குவாங்க. அதுக்கு பேர் தான் கேசில். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாங்க, ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. வார் ஆரம்பித்த உடனே கிளம்பிடுவாங்க. அது என்ன இது பண்ணுவாங்கன்னா ராஜா 2 ஸ்டெப்பு. ஏன்னா கேசிலுக்கு போகிறப்ப மட்டும் எப்பயுமே கிங்கு ஒரு ஸ்டெப் தான். ஆனால் கேசிலுக்கு போகிறப்ப மட்டும் 2 ஸ்டெப். இது இங்கே போகும், படாதை வந்துடும். அடுத்து இந்த அளவுக்கு இங்கே வரும். இதுக்கு என்ன பேர்னா RD1 சொல்லக்கூடாது, RAD1 சொல்லணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. RAD1. இதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா RFE1. நல்லா கவனிச்சுக்கோங்க. RFE1 என்ன காரணம்னா இப்போ சும்மா நம்ம RD1 சொன்னால் இதுவும் RD1 வரும். ஸோ RAல இருக்கிறது A5ல இருக்கிறது D1, RFல இருக்கிறது E1 அப்படின்னு சொல்லணும். இதுதாங்க ஓப்பனிங்னா. இதுதான் முதல் ஓப்பனிங். நல்லா கவனிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. முதல் ஓப்பனிங்கே இதுதான். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. முதல் ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு என்னமோ ஆனாங்க, யாராவது சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு என்னது E4 ஆனாங்க. சரிங்களா? அடுத்து தான் D4 வச்சாங்க. முதலும் E4, அடுத்து D4. ஸோ இந்த E4 வச்சு இப்போ D4 ஆடுறாங்கல்ல. நல்லா பார்த்துக்கோங்க. இது கற்றுக்கிறதுக்குன்னே இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் வரும். சார் பிளாக் என்னங்க சார் விளாடுவோம்? நீங்கள் பிளாக் நீங்கள் வைக்கவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பிளாக் நீங்கள் வைக்கவே இல்லை. பிளாக் வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட்டை மட்டும் வைக்கிறீங்கன்றாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக ஓப்பனிங்னா ஒயிட் விளையாடுறது, பிளாக் விளையாடுறது பேர் டிஃபென்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஒயிட் விளையாண்டா என்ன பேர்? ஓப்பனிங். பிளாக் விளையாண்டா என்ன பேர்? அதுக்கு பேர் டிஃபென்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமானதுங்க. ரெண்டாவது, இப்போ இந்த ஓப்பனிங்க்கு 10 டிஃபென்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக முதைய வச்சுருவாங்க ஓப்பன் கேம்ஸ்னு, இன்னொன்று சிசிலியன், ஃப்ரெஞ்சு, கேரக்கான்னு சொல்லி மொத்தம் 10 இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வரும், இந்த ஓப்பனிங் கான்செப்டுக்கு அகேன்ஸ்டாக ஆடுறதுக்கு சார் நான் என்ன படிக்கணும்னு கேட்குறீங்க. இந்த புக்கில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ABCDEங்கிற புக்கில் நான் என்ன படிக்கலாம்னா, நீங்கள் படிக்க வேண்டிய புக்கு B and C. நல்லா கவனிச்சுக்கோங்க. B and C அவ்வளோதாங்க. இந்த ஓப்பனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எந்த புக்கில்? B and C. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஓப்பனிங்கை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க 2 புக்கில். இந்த BCயில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்டது தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க.
இதுதான் ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பி புக்லையும் சி புக்லையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் சொன்னேன்ல ஒரு 10 டிஃபென்ஸு, அந்த 10 டிஃபென்ஸும் இந்த புக்கில் தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் வந்து என்சைக்ளோபீடியா ஆஃப் செஸ் ஓப்பனிங். இன்னைக்கு வரதுல சாஃப்ட்வேரு, ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்குல்ல, எல்லாமே இது சம்மந்தப்பட்டதான். அந்த பிசியில் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பி புக்கில் ஒரு 100 இருக்கும், சி புக்கில் ஒரு 100 பிளான்ஸ் இருக்கும். ஆரம்பிக்கிறது B00ன்னு ஆரம்பிப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. B00, B01, B02 அப்படி போயிட்டே இருக்கும். B99 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி சி புக்கில் எப்படி இருக்கும், C00லேருந்து C99 வரைக்கும் இருக்கும். மொத்தம் புக்கு இருக்குல்ல, ABCDE மொத்தம் அப்போ எவ்வளோ இருக்கும்? ஒரு இதுக்கு 100ன்னா மொத்தம் எத்தனை இருக்கும்? லெசன்ஸ் எவ்வளோ இருக்கும்? லெசன்ஸ் சொல்லுங்க, பிளான் சொல்லுங்க, என்னன்னாலும் சொல்லிக்கோங்க. மொத்தம் 500. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஓப்பனிங் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஓப்பனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் 10 டிஃபென்சஸ் இருக்கு. கரெக்டுங்களா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓப்பனிங்கை யாரும் சொல்லி தரல. ஆக்சுவலாக பழைய காலத்து மெத்தடு. பழைய காலத்தில் வந்து 2 பேர் நிற்பாங்க. 2 சோல்ஜரில் ஏகப்பட்ட பேர் நிற்பாங்க. ஒரு 10 லட்சம் பேர் கூட நிற்பாங்க. ஆனால் நம்ம ஃபார்மாலிட்டிக்கு 2 லட்சம் பேர். இதுக்கு வந்து என்ன படைன்னு கேட்டிங்கன்னா குதிரை படை. இதுக்கு பேர் படைமா. ஒரு தேரில் நிற்காது, 2 தேர், ஏகப்பட்ட பேர் நிற்கும். நல்லா கவனிச்சிருப்பீங்களா? அர்ஜுனன், கிருஷ்ணர் அந்த பக்கம் நிற்பாங்க, எல்லாம் பீமன் எல்லாம் நிற்கிறது எதுவும் நிற்பாங்க. தேர் அது சம்மந்தப்பட்டது. இந்த குயினுங்கிறது ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. குயின் கோஆர்டினேட்டர். ரியல் வாரில் இப்போ இந்த கேமில் நம்ம குயின்னு சொல்கிறோம். ரியல் வாரில் நிற்கிறவங்க பேர் என்ன பேர் சொல்ல முடியுமா? தளபதி. அவங்க பேர் தளபதி. நம்ம இந்த கேமில் குயின்னு வச்சுருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேமில் நம்ம குயின்னு வச்சுருக்கோம். பின்னாடி யானை இருக்கும். இங்கே 2 யானை இருக்கும். அங்கே 10,000 யானை கூட இருக்கு. யானையை பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ராஜா ஸ்பாட்ல இருக்க மாட்டாரு, கேசிலுக்கு போயிடுவாரு. அதனால தான் ராஜா ஃபாஸ்டாக கேசிலுக்கு போறாருங்கிறத சொல்றதுக்கு 2 ஸ்டெப். ராஜா வந்து கேசில் டைம்ல எத்தனை ஸ்டெப் போவாரு? 2 ஸ்டெப். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் ஓப்பனிங். நல்லா, இது ஒரு ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எத்தனை இருக்கு புக்கு? பிசி. அவ்வளோதான், பிசி. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து 10 டிஃபென்ஸ் இருக்கு. அந்த டிஃபென்சஸை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஓப்பனிங் பிளான் சொல்லியிருக்கேன். அந்த பக்கம் ரொம்ப இருக்குது. ஆக்சுவலாக 10 டிஃபென்ஸ் சொல்லியிருக்கேன். இப்படி வச்சா ஓப்பன் கேம்ஸு, சிசிலியன், இங்கே வச்சு இங்கே வச்சா, E6 வச்சு D5 வச்சா ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸ், C6 வச்சு இங்கே வச்சாங்கன்னா கேரகான் டிஃபென்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக NF6 போட்டாங்கன்னா அலிகேன் டிஃபென்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக D5 வச்சா ஃபஸ்ட்டு 3 நான் சொல்கிறேன். அதுக்கு பேர் என்ன பேர்னா சென்டர் கவுண்டர். இன்னொரு பேர் ஸ்காண்டினேவியன். ஸ்ட்ரெயிட்டாக NC6 ஃபஸ்ட்டு மூவே போட்டாங்கன்னா நிஞ்சோவிச். இன்னொன்று ஒரு பானை தள்ளிட்டு NF6 GC BG7 ஆடுவாங்க. அதுக்கு பேர் வந்து பிரிக் டிஃபென்ஸ். இதுக்கு பேர் ஃபியான்செட்டோ. G6 வச்சு BG7, இல்லாட்டி இப்படி வச்சு இந்த மாதிரி வைப்பாங்க. ஓவன் வாங்க, இந்த சைடு வச்சா ஓவன் டிஃபென்ஸ். ஸோ 10 இருக்கு. ஓப்பனிங் 1. நல்லா கவனிச்சுக்கணும். ஓப்பனிங் 1, டிஃபென்சஸ் 10. 2ஐயும் சேர்த்துக்கிட்டு ஓப்பனிங் சொல்லக்கூடாது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 2ஐயும் சேர்த்துக்கிட்டு ஓப்பனிங் சொல்லக்கூடாது. இது ஒரு ஓப்பனிங். E4 வச்சு D4 வைக்கிறது. அடுத்து NF3, அடுத்து NC3, அடுத்ததா BC4, BF4, Queen D2, Castle, அடுத்து RAD1, RFE1. அவ்வளோதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஓப்பனிங், ஃபஸ்ட்டு ஓப்பனிங். நல்லா கவனிச்சுக்கோங்க. சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க, சார் இவ்வளவு ஆடுற வரைக்கும் பிளாக் என்ன சும்மாவாக இருக்கும்? அதுக்கு தான் நான் டிஃபென்சஸ் சொல்கிறேன். கரெக்டான டிஃபென்சஸ் 10 இருக்கும். சில பேர் சோம்பேறி மாதிரி ஆடுவாங்க. இந்த இப்படி வைப்பாங்க, அந்த பக்கம் வைப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், எல்லா வேலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓப்பனிங்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. சென்டரை கேப்சர் பண்ணணும், பீஸை டெவலப் பண்ணணுங்க, ராஜாவை கேன்சல் பண்ணணும். ஃபைனலாக ஒரு வேலை இருக்குது, ரூக்கு 2ஐயும் கனெக்ட் பண்ணணும்.
ரூக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். ரூக்கு ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஓப்பனிங் ஓவர். அவ்வளோதாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரூக்கு ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஓப்பனிங் ஓவர். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இது எப்போ ஆட முடியும்னா அவங்க தப்பு ஆடுறப்ப தான் ஆட முடியும். சரிங்களா? தப்பு ஆடுறப்ப தான் ஆட முடியும். சில பேர் என்கிட்ட ஒரு சின்ன ரொம்ப பேர் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லாட்டி வந்து ஆட முடியாது. இப்போ அடுத்ததான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதாவது சில பேர் கேட்பாங்க, சார் இது விளையாண்டா நான் என்ன விளையாடுறது? இது H3, இது என்ன ஓப்பனிங்? நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன ஓப்பனிங். சில பேர் கேட்பாங்க A3. அதாவது ஜென்ரலாக வந்து ஆல் அகாடமிஸ் என்ன சொல்லி தருவாங்கன்னா E ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதை சொல்லி தருவாங்க, இல்லாட்டி D ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதை சொல்லி தருவாங்க. இன்னும் சில பேர் C ஃபார்ம் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங். இன்னும் சில பேர் NF3 இந்த மாதிரி வந்து சொல்லி தருவாங்க. ஆனால் இந்த H3 A3 சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு சின்ன கொஸ்டின், சார் நான் A3னா ஆப்போனண்ட் A3னா நான் பிளாக்ல என்ன பண்ணுறது? வேற ஒன்றும் பண்ணாதீங்க. நீட்டாக என்ன பண்ணுங்க, சென்டர் கேப்சரிங் ஒர்க்கை பாருங்க. ஒன்று இதை வச்சு இது வைங்க, இல்லாட்டி இதை வச்சு இதை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது போயிட்டு ஒரு சோம்பேறி மாதிரி ஆகலாம். அடுத்து இந்த சோம்பேறி இப்படி ஆடுதுன்னு வச்சுக்கோங்க, நைட்டிங்க. அடுத்து இந்த சோம்பேறி இப்படி ஆடுது, நைட்டிங்க. அடுத்து ஒன்று ஆடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, யூ கேன் டெவலப் ஆல் தி பீசஸ் ரெடி ஃபார் கேசல். நல்லா பாருங்க, 0-0. அடுத்து RADA. அவ்வளோதான். ஒயிட் ஒரு சோம்பேறி மாதிரி ஆடுது, சம்பந்தம் மேல ஆடுது, சென்டர் மேல அக்கறையே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, சென்டர் மேல அக்கறையே கிடையாது. அப்போ ஆடினாங்கன்னா நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஆடிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேலை சென்டரை கேப்சர் பண்றது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேலை என்ன வேலை? சென்டரை கேப்சர் பண்றது. என்கிட்ட ரொம்ப பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, சார் எதுக்கு சார் சென்டரை கேப்சர் பண்ணணும்? என்னது எதுக்கு சார் சென்டரை கேப்சர் பண்ணணும்? எதுக்கு இங்கே வைக்கணும், எதுக்கு இங்கே வைக்கணும், ஏன் இப்படிலாம் வைக்கணும்? கரெக்டா? எதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் இப்படி சென்டரில் ஏன் வந்து குமிக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன கொஸ்டின் இந்த மாதிரி என்கிட்ட கேட்குறப்ப ஒரே ஒரு பதில் தான். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஷட்டில் விளாட்றீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷட்டில் விளாட்றீங்க, நீங்கள் எந்த இடத்துல வந்து நிற்பீங்க? ஒரு பையன்கிட்ட கேட்டேன், அந்த பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் தான். அவன் என்ன சொல்கிறான், நான் சென்டரில் தான் சார் நிற்பேன்றான். இது ஒரு கோடுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஷட்டில் விளாட்ற இடம்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்கிறான் இங்கேதான் சார் நிற்பேன். நான் கேட்டேன் அந்த பையன்கிட்ட, எதுக்குப்பா தம்பி இங்கே நிற்கிற, இங்கே நிற்க வேண்டியதான்னு கேட்டான். இல்லை நான் இங்கே தான் நிற்பேன். என்ன காரணம்னு கேட்டால் அந்த பையன் என்ன சொல்கிறான், பாலை வந்து அவன் இங்கேயே அடிப்பாங்க, இந்த சைடு அடிப்பாங்க, இந்த சைடை வந்து அடிப்பாங்க. ஸோ நான் எல்லாத்துக்குமே நான் வந்து ரெடியாக இருக்கணும். சரிங்களா? அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேயா? அதனால தான் சென்டரில் குமிச்சு வைக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம D4 எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே.